இனிய வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை கவுக்கணும், தமிழக வெற்றி கழகத்தை கவுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற சில, நான் எல்லாரையும் சொல்லலைங்க, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய மரபு அப்படிங்கிறது திரு கலைஞர் அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக எப்படி செயல்பட்டுருக்குங்கிறத நம்ம எல்லாருமே இருந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நடக்கிற நடைமுறை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்கின்ற ஒரு சில நயவஞ்சகர்களின் செயல்கள்னால அந்த கட்சி மரபு வழியாக இத்தனை ஆண்டு காலமாக எப்படி செயல்பட்டு வந்ததோ அந்த மரபை விட்டு விலகி மக்களுக்கு எதிரான மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு 3 பேரோ 4 பேரோ சேர்ந்து செய்யக்கூடிய சதி வேலையின் முதல் படி இது. திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று காலங்களில் இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டதா எந்த சரித்திரமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அரசியல் பூர்வமாக எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு விரிவாக்கங்கிறது வேற மாதிரி ஆகும். ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சில அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு 3-4 முக்கியமான நபர்கள் மரபு வழி சார்ந்து அல்லாது மரபு வழியிலிருந்து விலகி அந்த கட்சியினுடைய ஒரு கோட்பாடையே, இத்தனை வருஷம் பார்த்த கோட்பாட்டை கலைச்சு தான் பண்ணுறீங்க. நீங்கள் கலைக்கணும்னு நினைக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அல்ல, மக்கள் மனசில் கடைசியாக எனக்கு ஒரு மாற்றம்னு சொல்லி அவங்க கட்டி வச்சிருந்த கோட்டை, அவங்க கட்டி வச்சிருந்த கனவு, அந்த கனவு நினைவானவுடன் அந்த நினைவை சிதைக்க, அந்த நினைவை முறியடிக்க, அந்த மக்களுடைய ஏக்கத்தை மொத்தமாக அழிக்க நினைக்கிற ஒரு செயல் தானே தவிர நீங்கள் சிம்பிளாக தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கிற செயல் அல்ல. மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய கனவை, ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆசையை, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன நிறையா மக்களுடைய கனவுகள் ஆசைகளை பற்றிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அது மேலே கை வச்ச யாரும் திரும்பவும் அரசியலில் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. நீங்கள் கை வைக்கணும்னு நினைக்கிற விஷயமே மக்களினுடைய கனவு மேலே தான். அது மக்கள் எதுக்காக வேணுமாலும் போட்டுங்க, மக்கள் எதை நினைத்து வேணுமாலும் போடட்டும். அது ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே அரசியல் ஈர்ப்பு என்னது, சினிமா கவர்ச்சி. மீண்டும் சொல்கிறேன், சினிமா துறையில் தளபதி அவர்கள் இருந்து தடம் பதித்து தமிழகத்திலிருந்து இந்தியாவிலேயே புகழ்பெற்று ஒரு நடிகராய் தான் அங்கம் வகித்த ஒரு துறையில் சிறப்பானவர் என்ற பெருமையை அவருக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ள கொடுக்கப்பட்டல, அவர் ஃபிக்ஸ் பண்ண அந்த டார்கெட்டிவ் இயர்ஸ்க்குள்ள அவர் அப்ரூவ் பண்ணியிருக்கார். ஒரு துறையில் இறங்கி ப்ரூவ் பண்ணி சாதிச்சு, ஸோ எல்லா இடத்துலையும் பெருமை தேடி கொடுத்த ஒரு மனிதன் இன்னொரு துறையில் சாதிக்க முடியுங்கிறத ரொம்ப எளிதாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், மக்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய அவுட்புட்டு தான் த ரிசல்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ். நான் மீண்டும் சொல்கிறேன், த எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட்டை விட இன்எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதை இன்னமும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஏங்க, அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம் மக்களுக்கு, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அனுபவமின்மைங்கிறது என்ன தெரியுங்களா பண்ணோம், கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு அதிகாரிகளுக்கு தான் தெரியும். எங்கே என்ன ப்ளஸ், எங்கே மைனஸ், எங்கே ஏற்றணும் இறங்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் புதுசாக மேற அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு அப்படிங்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்ட பணிகளில் 70-80% வரைக்கும் உண்டான எஸ்ஓபியை கிளியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த விதமான அன்னெசரி தாட் ப்ராசஸ்க்கும் போக மாட்டாங்க. இதில் என்ன இருக்கும், இந்த தேடல்கள், இந்த தோணல்களே அவர்களுக்கு தெரியாது. இதுதான் ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட் அமைஞ்சோன, ஒரு புதுசாக அமையப்பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், மந்திரி சபைகள் அமைக்கப்பெற்ற ஒரு குழுவினுடைய மிகப்பெரிய ஒரு சார் அம்சங்கிறது தான். எ லீடர், ஒரு தலைவர் எவ்வளியோ மன்னர் அவ்வளி. எங்க தளபதியை சார்ந்த அந்த கோர் பொலிட்டிக்கல் டீம் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய அன்பண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள், அன்பண்ணன் ஆனந்த் அவர்கள், ஸோ அன்பண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அப்போ அன்பண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், ராஜ்மோகன் அண்ணன் அவர்கள், அப்புறம் இது மாதிரி ஒரு வெங்கட்ராமன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர் கமிட்டி டீம் இருக்காங்க. பின்னாடி நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. இவங்களுடைய திட்டங்கள் ஒரு அரசியல் சார்ந்து என்ன மாற்றத்தை விதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அமைச்சரவை, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மக்களிடையும் களத்திலையும் தீர்க்கமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். தலைமையினுடைய ஷார்ட் டைம் விஷன், லாங் டைம் விஷன், இஃப் இட் இஸ் கிளியர், த என்டையர் கவர்மெண்ட் வில் பி கிளியர்.
they can easily able to access the all the higher officials and bottom to top level, all the officials in a very clear way. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரெஷ்ங்கிறீங்க, ஃப்ரெஷ் எல்லா கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து சார், எல்லா கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து, முன்னால் ஆண்ட எல்லா கட்சிகளுக்கும் ஆபத்து. அதிமுக சார், அதிமுகவில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். என்னைக்கு அதிமுகவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட, உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை எல்லாருக்கும் இருந்தது. ஏன்னா கட்சியை அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு 4-5 வருடங்கள் மிகவும் ரொம்ப சாமர்த்தியமாக கட்டி வச்சிருந்தாரு. அந்த கட்டமைப்புகளை உருவாக்க முயற்சித்தார். நிறைய விஷயங்கள் பலன் தந்தது, அதுதான் உண்மை. ஆனால் செல்ஃப் எவாலுவேஷன் டிஎம்கே எப்போ நம்ம தோல்வியை சந்திச்சோமோ எப்போவுமே அவங்க அதை பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம் சார். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு அரசியலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிறோம்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் சார். நம்ம அனலைஸ் பண்ண தயாராக இல்லை. அடுத்த லெவல் ஜென்ரேஷனே காணும் ஏடிஎம்கேல. அப்போ மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? எங்கே மாற்றத்தை மக்கள் தேடி போகிறாங்களோ அந்த இடத்துக்கு தானே சார் முன்னாள் அமைச்சர்கள் போவாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளோ பெரிய தவறுகளுக்கு உள்ளாடப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, நான் முதல்ல சொன்னதான், மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. எல்லாரும் பீப்புள் கேன் பி கரெக்டட் சார். உங்கள் பாஷையில் சொன்னால் வாஷிங் மிஷின் சார். எல்லாத்தையும் அடித்து துவைச்சி வெளுத்து அழுக்கை எடுத்துட்டு அவர்களுடைய திறமையை மட்டும் யூட்டிலைஸ் பண்ண முடியும் சார். அதிமுகவில் என்ன தவறுகள் இருக்குன்னு பாருங்கள் சார். ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அசால்ட்டாக எந்திரிச்சு ஆப்போசிட்டில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பேர் குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, எந்த பேரமும் இல்லை. மாற்றம் அந்த கட்சியில் இருக்கும். என்னோட அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும், 3 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தொண்டை யோசிக்கலாம் சார். அப்போ முன்னாள் அமைச்சர் யோசிக்க மாட்டாங்களா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யோசிக்க மாட்டாங்களா? எம்எல்ஏவாக ஜெயிச்சாலும் கூட ஆளுங்கட்சியில் இருந்தால் அதிகமாக ஓகே எல்லாம் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும்.